வணக்கம் and வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம தொப்பையை குறைக்க பாட்டி சொல்லக்கூடிய வைத்தியம் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பல்லாண்டு வாழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. புத்தமுதிய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொப்பையை குறைக்க பாட்டி சொல்லக்கூடிய டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ எங்க வீட்டு பாட்டி தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன சொல்லிருக்காங்கங்கறத பார்க்கலாம். தொப்பை குறையிறதுக்கு உண்டான வழி: ஒரு பழம் அன்னாசி பழத்தை வாங்கி கொல்லி சீவி வட்டு வட்டாக எடுத்து அதை துண்டுகளாக திரும்ப வெட்டி லேஸ் பதமான எண்ணெய் ஊற வச்சு மறுநாள் காலையில் கைத்து கசக்கி புழுதி அந்த சாறை வடிகட்டி ஒரு சொட்டு தேன் ஒரு கல் உப்பு போட்டு ஆற்றி டெய்லி குடிச்சிட்டு வந்தால் தொப்பை குறைய வாய்ப்பு உண்டு. இந்த சாறை இப்படி எடுக்கக்கூடிய சாறை பெண்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் குடிக்கலாம். அப்புறம் அது பிரயோஜனமே இல்லை, குடிக்க முடியாது. ஆண்கள் எப்பவும் குடிக்கலாம், குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. கரெக்டா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள தொப்பை குறைஞ்சிரும். பாட்டி சொல்லதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு அதை வட்டு வட்டா வெட்டி அதுல ஒரு துண்டை எடுத்துட்டு அதை நல்ல பீஸா கட் பண்ணி வெதுவெதுப்பான வெந்நீர்ல அதை போட்டுடலாம். இதை நைட்டு முழுக்க நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில கையால எடுத்து கசக்கி பிழிஞ்சு இந்த சாறு கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் தேனும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வரலாம். இது ஆண்கள் எந்த வயசுல இருந்தாலும் குடிக்கலாம். பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி வெயிட் போட்டிருக்கும் இல்லையா? சோ அப்படி வெயிட் போட்டவங்களும் குடிக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிறு விட்டுரும் இல்லையா? சோ அதனால அவங்களுக்கு வந்து தொப்பை வந்திருக்கும். சோ அப்படிப்பட்டவங்களை தவிர மத்த எல்லாரும் இதை குடிச்சிட்டு வரலாம். இதை குடிச்சிட்டு வந்தா ஒரே மாசத்துல தொப்பை குறையும்னு சொல்றாங்க. இந்த டிப்ஸ பாட்டி தொப்பை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றாங்க. சோ இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நம்மளுடைய புது சேனல் கேர்ள்ஸ் ஒன்லி டிப்ஸையும் போய் பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல்லாண்டு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.